கழுத்துல நாளைக்கு தாலி கட்டுற முடிவுக்கு வர வேண்டாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை லவ் பண்றேன். ஆமா, ஐ லவ் யூ. என் காதல நீங்க ஏத்துக்கிறீங்களா? என் மனசுல உள்ள ஆசைகளை நான் வார்த்தையால சொல்லிட்டேன். இனிமே நான் பேச போறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க, ஆனா நான் எதுவுமே உங்ககிட்ட பேசல. அதான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். எல்லாரும் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்க என் கழுத்துல நாளைக்கு தாலி கட்டி என்ன மனைவியை ஏத்துக்கிறதோ மறுப்பு சொல்றதோ உங்க இஷ்டம். ஆனா நீங்க எந்த மாதிரி முடிவெடுத்தாலும் அதுக்கு முன்னாடி என்னோட கருத்தையும் சொல்லிடுறேன். அதை தயவு செஞ்சு கேளுங்க. எதுவா இருந்தாலும் சுருக்கமா சொல்லு. காலையில இருந்து எல்லாரோடைய பேச்சையும் கேட்டு கேட்டு எனக்கு தலை வலிக்கிறது. இத பாருங்க, எல்லாரும் சொல்றாங்களே மாட்டேன்னு சொல்லிட்டா தப்பா எடுத்துப்பாங்களோன்னு பயந்து நீங்க என் கழுத்துல நாளைக்கு தாலி கட்டுற முடிவுக்கு வர வேண்டாம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு மனப்பூர்வமா விருப்பம் இருந்தா மட்டும் என் கழுத்துல தாலி கட்டுங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழணும். உங்களுக்கு என்ன பிடிக்காம இருந்தா நம்ம குடும்ப வாழ்க்கை நரகமா மாறிடும். உங்களுக்காக நான் எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்பேன். அதை சொல்லதான் நான் வந்தேன். நான் வரேன். துளசி, உட்கார். துளசி, நான் உனக்கு இதுவரைக்கும் இவ்வளவு கொடுமைகள் செஞ்சுட்டேன். நான் உனக்கு செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு. இனிமே அப்படி நடக்காது. உன்னை கண் கலங்க விட மாட்டேன். இந்த மடை எனக்கு தானா எதுவும் புரியல. ஆனா எல்லாரும் சொன்னதும் புரிஞ்சிடுச்சு. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். ஆமா துளசி, நான் உன்னை மனப்பூர்வமா என் மனைவியா ஏத்துக்கிறேன். சந்தோஷமா? எழுந்திருந்து பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சுதா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு உடனே தாங்க மாட்டாம உன்னை திட்டிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன மன்னிச்சிடும். நீயும் துளசியும் தீர்காயுசோட சேமமா இருக்கணும்.
மாமா கையை கொடுங்கோ. கங்க்ராச்சுலேஷன். நீங்க முன்ன மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு வேலை கெட்ட வேலையில வீட்டுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அப்புறம் துளசி உங்களை போட்டு பின்னி எடுத்துருவாங்க. பத்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு கடவுள். நீ மட்டும் இல்லைனா கற்பூரம் காத்துல கரையிற மாதிரி இந்நேரம் என் வாழ்க்கை முழுவதும் காத்துலயே கரைஞ்சு போயிருக்கும். என் கழுத்துல மாங்கல்யம் ஏறணுன்றதுக்காக நீ சந்திச்ச போராட்டங்கள், அவமானங்கள் எல்லாம் அசாதாரணமானதுடி. சாதாரண பிறவியால இதெல்லாம் செய்ய முடியாதுடி. நீ தெய்வ பிறவிடி. என்னடி இது? நல்ல நல்லதுமா, இப்படியெல்லாம் கண் கலங்கப்படாது. என் மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக நீ உன் உயிரிய பணைய வச்சவ. அதை விட நான் செஞ்சது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. பத்மா, வள வளன்னு பேசிட்டு இருக்காம மாப்பிளையும் பொண்ணையும் உள்ளாச்சு போய் பால் பண்ண கூடுவோம். சரிங்க மாமா, போமா போங்க. வா துளசி. மாமா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சத்திரம் புக் பண்ணல, மேலதாளம் ஒன்றும் இல்ல. ம். ₹1,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம். லட்சணமா சீக்கிரமா முடிச்சுட்டேன். டேய், துளசி தாண்டா சிம்பிளா கல்யாணம் பண்ணா போறோம்னா, நேக்கு கூட தான் ஆசை பெருசா சத்திரம்லாம் புக் பண்ணி பண்ணணும்னு. எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா குழந்தை. அது சரி, குழந்தை ஆசைப்பட்டா பண்ணிட்டேன். நான் இந்த வேஷ்டி ஜிப்பாலாம் வாடகைக்கு வாங்கியிருக்கேன். ஒரு ₹100 கொடுத்துறேன். ₹100 என்னடா, நோக்கு ₹1000 தரேன். ஏன்னா இந்த கல்யாணத்துல ஃபிட்டிங்லாம் வைக்காம இருந்த பாரு, அதுக்காகவே தரேன். முதல்ல போய் கொட்டிக்கோ. இந்த லட்டு இதெல்லாம் இருக்கணும். பட்சணம் எல்லாம் நிறைய இருக்கு. வாரி சுட்டி ட்ரெஸ்ல எடுத்துட்டு போகாத, ஆத்துக்கு தனியா கொடுக்குறேன் போ. இது வாடகை துணி. அட. கௌசல்யா, அட இங்கதானே நின்னா, அதுக்குள்ள காணோம். கௌசி, கௌசி எங்க போனா? கௌசி, கௌசி, கௌசல்யா, உங்களாண்ட தான் பேசணும். நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கோயிலுக்கு வந்தேன். நான் உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேச போற விஷயம் மங்களகரமானது. அதுக்கு கோவில் தான் தகுந்த இடம் நினைச்சதால நான் இங்க வந்தேன். என்னென்ன பேசுறதுக்கு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்கு? எவ்வளோ நாள் எத்தனையோ இடங்கள்ல பேசியிருக்கோம். அங்கெல்லாம் பேசாததையா இங்க பேச போறேன்? ஆமா கௌசல்யா, நீங்க தேவையில்லாம சஞ்சயை பத்தின எண்ணங்களை உங்க மனசுல சுமந்துட்டு இருக்கு. அதை இறக்கி கீழே வச்சிடுங்கோ. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்கோ. ராஜரத்னம் சார் பெங்களூர்ல நடந்த எல்லா விஷயத்தையும் என்னென்ன சொல்லிட்டார். உங்களோட நான் வாழணும்னு ஆசைப்படும் போது எனக்காக நீங்க ஏன் வாழணும்னு ஆசைப்படக்கூடாது? எப்போ நடந்த சம்பவத்தை நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்கே. இனிமே என்னால பொறுத்துன்னு இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் முதலா நான் எப்போ உங்களை பொக்கே ஷாப்ல பார்த்தேனோ அந்த நிமிஷத்திலேயே நீங்க தான் என் மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இடையில ஏதேதோ நடந்து போயிடுது. சரி, எல்லாம் நம்ம நன்மைக்கு தானே நான் எடுத்துட்டேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை லவ் பண்றேன். ஆமா, ஐ லவ் யூ. முதல் காதலி, முதல் முத்தம், முதல் குழந்தை, இதையெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்க என் முதல் காதலி. உங்களை நான் பார்த்த நாள்ல இருந்து
இன்னி வரைக்கும் நான் ரொம்ப நேசிச்சுட்டு தான் இருக்கேன். பொதுவாவே 2 பேரும் காதலிச்சாதான் அதுக்கு பேர் காதல். ஒருத்தரா காதலிக்கிறது ஒரு விதமான ஈர்ப்பு. கௌசல்யா, நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? என் மனசுக்குள்ள விருப்பமும் ஆசையும் இருந்தா கூட நான் கலங்கப்பட்டவங்கிறதால என் கண்ணீர் அப்பப்போ எனக்குள்ள தோன்ற ஆசைய கரைச்சிடுது. ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க கௌசல்யா, நான் முழுக்க முழுக்க நேசிக்கிறது உங்க மனசுதான், உங்க உடம்ப இல்ல. உங்க மனசு சுத்தமானதுன்னு நீக்கு நன்னாவே தெரியும். என்ன வேண்டாம் நீங்க தவிர்க்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு செய்யறதா அர்த்தமாகும். எப்பவுமே நாம செய்யற தப்பு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். 5 வருஷம் கழிச்சு தப்ப உணர்றச்ச எல்லாம் கடந்து போயிடும். அதனால தெளிவா ஒரு முடிவெடுங்க. இப்ப சொல்லுங்க, என் காதல நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்களோட அமைதி, இந்த மௌனம், இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க என் காதலை ஏத்துன்றதை நினைக்கிறேன். சொல்லுங்க கௌசி, நான் ஏதாவது உங்களோட தப்பா சொல்றேனா? என்னோட அப்ரோச் உங்களுக்கு தப்பா தெரியறதா? என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியல. நானே என்ன நல்லவன் சொல்லிக்க மாட்டேன். என் பழக்க வழக்கம், நான் உங்களோட அணுகிற முறை, உங்க குடும்பத்துல நான் பழகிற விதம், இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்ல? கௌசி, நல்லா யோசிச்சு பாருங்க. என் முகத்தை பாருங்க கௌசி. உங்க ஆத்துல என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு கௌசி. உங்க தங்கச்சி, உங்க தோப்பனார் எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்க குடும்பத்துல நீக்கும் எல்லாரையும் பிடிக்கும். உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க என் வாழ்க்கை கௌசி. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். கௌசி, இந்த மாதிரி நல்ல விஷயத்த இந்த சன்னிதானத்துல சொல்றேன். நீங்க இதை நல்ல விதமா எடுத்துட்டு நீக்கு உடனே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க கௌசி. நீங்க சொல்ற முடிவால நம்ம வாழ்க்கையோட ஆரம்பம் சுபமா இருக்கணும் கௌசி. பாத்தேளா, அந்த பெருமாளே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கார். மங்களகரமா மணி அடிக்கிறது. இனிமே எல்லாமே சுபந்தா. கௌசி, கொஞ்சம் நில்லுங்கோ. என் மனசுல உள்ள ஆசைகளை நான் வார்த்தையால சொல்லிட்டேன். இனிமே நான் பேச போறது கிடையாது.
என்ன என்ன ஆச்சு மேடம்? என்னது இது? இன்னைக்கு கோவிலுக்கு சுரேஷ் வந்து உன்னை மனைவியா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாடத்துல இருந்த குங்குமத்தை என் நெத்தில இட்டுட்டார். சரி, நீ அவர்கிட்ட என்ன சொன்ன? எதிர்பாராத நேரத்துல அவர் இப்படி செஞ்சதால எனக்கு பேச்சே வரல. ரெண்டாவது, அவர் இப்படி செஞ்சத ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. ஐயோ கௌஷி, இதுல யோசிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? சஞ்சய் மட்டும் உன் வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்திருந்தா இந்த சுரேஷ் தான் உனக்கு மாப்பிள்ளையா வந்திருப்பார். அது தட்டி போய் இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டும் சுரேஷ் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றாருனா அது உன்னோட அதிர்ஷ்டம் தானடி. நீ ஒன்னும் யோசிக்காம அவர்கிட்ட உன்னோட சம்மதத்தை சொல்லிடு. ஆமாக்கா, மத்தவாளா இருந்தா பெங்களூர்ல நடந்த அந்த சம்பவத்தை மறைச்ச ஒரே காரணத்துக்காக உன்னை ஏத்துன்னு இருக்க மாட்டா. ஆனா சுரேஷ் இவ்ளோ பெருந்தன்மையா உனக்கு நடந்த சம்பவம் தெரிஞ்சும் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். கௌஷிகா, வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். அவ சொல்றதுதான் அதை சரி. நீ சரியா பயன்படுத்திக்கோ. இதுல நீ யோசிக்கிறதுக்கும் குழம்புறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. நோக்க அவரண்ட சம்மதம் சொல்ல தயக்கமா இருந்தா நீ என்னன்னு சொல்லு, நான் அவர்கிட்ட போய் சொல்றேன். அதுவும் நல்ல ஐடியா. ஆ, என்னம்மா கௌஷி கோயில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா? ஆமாப்பா, ஆ, கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் அவ சரியான பதில தான் சொல்லல. பெருமாள் சந்நிதியில வச்சு அந்த பிள்ளையாண்டா சுரேஷ் தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு தன் விருப்பத்தை சொல்லி குங்குமத்தை நெத்தியில வச்ச உடனே நேக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுமா. நான் தினமும் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றச்சே, பெருமாளே நோக்கு தினசரி அலங்காரம் பண்ணி பூஜை பண்றேனே, எப்போ என் பொண்ணு அலங்காரம் பண்ணி கல்யாண கோலத்துல பார்க்க போறேன்னு உருகி வேண்டினேம்மா. என் வேண்டுதல் பெருமாள் உள்ளத்தை உருக்கித்தான் அந்த சுரேஷை இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. கௌசியும் சுரேஷும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் பெருமாளோட உத்தரவு. அதை யாராலமா மாத்த முடியும்? பெருமாள் உத்தரவு இல்லைன்னா அந்த பிள்ளையாண்டா சுரேஷ் எதுக்காக இன்னைக்கு கோயிலுக்கு வந்து தம் விஷயத்தை இப்படி சொல்லணும்? ஆமாப்பா, நீங்க சொல்றது சுரேஷ் தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சது கடவுளோட அனுகிரகம்னு சொல்றேன். நானும் அதை ஏத்துண்டு அவரோட விருப்பத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா அவாத்துல உள்ள மனுஷா என்னை ஏத்துப்பாளா? தோடா, இதான் உன் பிரச்சனையா? அக்கா, நீ வாழ போறது சுரேஷ் கூட தான். அவ ஆத்து மனுஷா தனிப்பட்ட முறையில நோக்கு வாழ்க்கை தர போறது கிடையாது. நோக்கு வாழ்க்கை தர போறது என்னமோ சுரேஷ். உங்க 2 பேரோட மனசுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்து போணுமே தவிர வேற யாரோட சம்மதமும் இதுக்கு தேவையில்லை. என்ன புரிஞ்சுக்கினியா? எப்படி நம்ம ஆக்ட்? ஏய் ஏய் ஏய், இப்படி உட்கார் 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 உட்கார். அம்மாடி, நோக்கு இவ்வளவு அறிவு இருக்கா? அப்படி இல்லம்மா, கௌசி சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயத்தாம்மா. அவ ஆத்துல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம போயிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் கௌசி பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்குமா. கௌசி சொல்றதை யோசிக்க வேண்டிய விஷயம் தானே எனக்கு தோன்றதுமா. அட நீங்க வேறப்பா, கௌசிய சம்மதிக்கிற விதமா பேசுறத விட்டுட்டு என்னத்தையோ பேசிட்டு இருக்க. இங்க பார் கௌசி, நோக்கு என்ன, இந்த கல்யாணத்துக்கு அவ ஆத்துல இருக்கவா எல்லாரும் சம்மதம் தெரிவிக்கணும், அவ்வளவுதானே? அவளா சரின்னு சொல்லிட்டா உனக்கு ஓகே தானே? அதுக்குதான் இருக்கவே இருக்கார் நம்ம ராஜரத்னம் மாமா. அவர் போய் இந்த கல்யாண விஷயமா பேசினா அவ என்ன மாட்டேனா சொல்ல போறா? அப்புறம் என்ன, சுரேஷை கட்டிக்க உன்னோட சம்மதத்தை இமீடியட்டா எங்க கிட்ட சொல்லு. ஹலோ, சுரேஷை கட்டிக்க நோக்கு விருப்பம் தானே? அட சிரிப்பு வருது பாருங்கப்பா. ஏய், வாயை திறந்து சொல்லேண்டி. இப்படி வெக்கப்பட்டா என்ன அர்த்தம் சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா இல்லையா? சுரேஷ கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இல்லையான்னு கேளு. நீ கேளுமா. அப்பா, அவ ஆத்து மனுஷா கிட்ட எல்லாரும் பேசி நல்ல நல்ல முகூர்த்தத்துக்கு பாருங்க. ஏ பத்மா, சொன்னா கேக்குறியா?
எனக்கே இவ்வளவு அலங்காரம்? அவர் தான் என்ன பார்த்து மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் ஏன் இந்த அலங்காரம்னு கேக்குறியா? இல்ல, எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணினாலும் சித்த நேரத்துல கலையத்தனை போறது. அதனால ஏன் அலங்காரம்னு கேக்குறியா? ஷோ, இப்படியெல்லாம் ரூமுக்குள்ள போய் வெக்கப்படாத. அப்புறம் மாமா எழுந்து வெளியில வந்துருவார். புரிஞ்சுதா? போ பத்மா. ஏ பத்மா, எவ்வளவு நேரம்டி? சீக்கிரம் ரூம்குள்ள போக வேண்டாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. சேமமா இரு. எழுந்துரு எழுந்துரு. இந்த பாரு, உன் கல்யாண முயற்சியில நான் எதுவுமே செய்யல. எல்லாமே பத்மா முயற்சி தான். நீ பத்மாக்கு தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்க. பத்மா, கடவுள் நல்லவங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துட்டு கடைசியில அவங்களுக்கு வாரி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. என்ன நீ புரிஞ்சுக்காம ஆரம்பத்துல நிறைய இடைஞ்சல் கொடுத்தா கூட இப்ப எனக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்திருக்க.